லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். ரமேஷ், நீங்க என்ன சார் பாக்குறீங்க? தாவேக்கா நிறைய வாக்குகளை பெறப்போகுது, 40 தொகுதிகளை பெறப்போகுதுன்னு சொல்றாங்க. அதிமுக கூட்டணி மிக பலமா இருக்குது அப்படின்னு அக்னீஸ்வரனும் சொல்றாங்க, திரு ரவிச்சந்திரன் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? தற்போதைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவுது. ஏன்னா வலிமையான போட்டியை சொல்லுங்க. அதான் வலிமையான போட்டி அதிமுக இந்த 2 அணிக்கு தான் போட்டி. மீதி 2 அணி வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து ஒரு கணிசமான வாக்குகளை பெறும் என்ன நம்பப்படுகிறது, பொதுவாக கணிக்கிறாங்க அது மாதிரி. ஆனால் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து வலிமையான கூட்டணி இல்லை. அதனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைக்கப்படும்னு கட்சியினருக்கு வந்து ஒரு இது அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா தொண்டர்கள் இல்லை, அதுதான் சொல்கிறேன், தொண்டர் அறிவிப்பு கொடுத்து கடந்த தேர்தலிலே பாஜகவுக்கும் அவங்களுக்கும் சில கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்டதுனால கூட்டணி பிரிஞ்சு அதனால் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வதற்காக ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அதுக்கு வந்து கூட்டணி அமைச்சிட்டாங்க 2 பேரும். ஏன்னா முதல் கட்டமாக சொல்கிறேன், எப்படி கூட்டணி அமைஞ்சது 2 பேருமே அதை உணர்ந்துட்டாங்க. உணர்ந்த உடனே இம்மீடியட் அட்டென்ஷன் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் உடனடியாக ஒரு வருடத்திற்கு முன்பாகவே, தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி அமைத்து விட்டார்கள். ஆனால் மற்ற கட்சிகள் ஏதோ தாமதமாகவே இருந்து கொண்டிருந்தன கூட்டணியை உறுதி செய்வதில். ஆனால் இப்போ வேகமாக நெருங்கி வரும் இப்போ இந்த தேர்தல் வேகமாக வர்றதுனால பாஜகவினுடைய முயற்சியினாலும் அதிமுகவினுடைய ஒத்துழைப்பினாலும், ஏன்னா நேரம் ஆக ஆக தேர்தல் வேகமாக நெருங்கி கொண்டிருக்கும் போது தான் அந்த உணர தொடங்குறாங்க. அது வரைக்கும் ஏதோ ஒரு இறுக்கம் இருந்தது. ஏன்னா இந்த கட்சிகளை சேர்ப்பது இப்போ கூட்டணி கணக்கில் யார் முன்னிலையில் இருக்காங்க? இல்லை, கூட்டணி கணக்கில் இவங்க அது ஒரு வழியாக வச்சு இப்போ வலிமையான கூட்டணியாக உருவெடுத்து விட்டது அதிமுக. திமுகவும் ஏற்கனவே பலமான கூட்டணியோடு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியோடு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரிசல்ட்டை 2 பேரும் பலமா இருக்கு. 2ல யார் அதிகமா இருக்காங்க அது சொல்லுங்க. இப்போ இன்றைய சூழ்நிலையில திமுக அணி சற்று பலமாக இருக்கிறது. இவ்வளவு செய்திகளை பாக்குறீங்க, காங்கிரஸ்ல இருந்து இவ்வளவு விமர்சனம். இன்னைக்கு வரைக்கும் மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம் பண்றாங்க, ஜோதிமணி சொல்றாங்க, ராஜேஷ்குமார் சொல்றாங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க சார். காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்னு கிடையாது, பொதுவாக கூட்டணி கட்சிகள் எப்படின்னா தேர்தல் வரும்போது கூட்டணி அமைக்கும் போது கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்காகவும் மற்ற அவங்களுக்குள்ள முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் பேசுவது வழக்கமான ஒன்றுதான். அதுக்காக தான் காங்கிரஸ் பேசல. ஆனால் இந்த தடவை சற்று வித்தியாசமாக தான் அவங்க வந்து செயல்பட்டாங்க. எப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தல்களில் மதுரை வடக்கு தொகுதி கேட்டு பெற வேண்டும் அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு பேசுறாங்க சார். இதுக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்காங்களா? இல்ல, அதுதான் சொல்றேன், சூழ்நிலை சற்று மாறி இருக்கிறது. ஏன்னா ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்றீங்க நீங்களே. ஒரு பக்கம் சூழ்நிலை மாறி இருக்கிறது, இன்னொரு பக்கம் பலமா இருக்கு அதிமுகவோட. இல்ல, அதிமுக பலமான கூட்டணியை உருவாக்கி விட்டது. திமுக கூட்டணிக்கு ஒரு சவால் விடுக்கிற வகையில் இன்னும் காலம் இருக்கு சார். இன்னும் ஒரு மாசம் இருக்கு, அதுக்கான சில கட்சிகள் வரலாம். அப்பதான் பேலன்ஸ் ஆகும். அரித்மெட்டிக் கால்குலேஷன்லயோ அல்லது பெர்செப்ஷன்ல ஒரு வலிமையான கூட்டணி. இப்போ எப்படி தமிழ்நாட்டில்னா கூட்டணி வந்து ஒன்றும் அரித்மெட்டிக் கால்குலேஷன். இன்னும் இன்டாக்டா இருந்த கட்சிகள் ஜெல் ஆகல சார். கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க காங்கிரஸ் திமுக. அது இந்த ஒரு மாசத்துல இன்டாக்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்களா? இல்ல, 2 கட்சியையும் பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு திமுகவுடைய எம்எல்ஏ சொல்றாரு. எம்எல்ஏ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், திமுக வந்து பொறுமையா தான் இருந்திருந்தாங்க. ஆனா ஏன் பொறுமையா இருக்கணும்? இல்ல, பொறுமை மீன் கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பா வைக்கணும். ஏன்னா விட்டா வாய்ப்புகள், ஏன்னா ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா இருக்கிறது இல்ல. காங்கிரஸை நம்பி தான் திமுக இருக்கா? இல்ல, காங்கிரஸ் அது உண்மை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு இதெல்லாம் கிடையாது, கம்பைன்ட் எஃபர்ட் எப்பயுமே. இப்ப எப்படி அதிமுக கூட்டணியில இவ்வளவு கட்சிகள் சேர்றதுன்றது ஒரு பெர்செப்ஷன். பலமான விசிகாவால சீட்டை கேட்டு இப்படி விமர்சனம் செய்ய முடியல. மக்களுக்காக போராடி மக்களுக்காக அவங்க சொன்ன எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல. கம்யூனிஸ்ட் கட்சிகளால டைரக்டா இப்படி போராட முடியல, இப்படி விமர்சிக்க முடியல. காங்கிரஸ் மட்டும் அதனுடைய வாக்கு சதவீதம் உங்களுக்கு தெரியும், ஏன் இவ்வளவு விமர்சிக்கிறாங்க? வாக்கு சதவீதம் ஆட்சியில பங்கு கேட்கறாங்க, அதிக இடம் கேட்கறாங்க, இடம் கேட்கறாங்க. ஆனா இதை நான் எப்படி பாக்குறேன்னா, காங்கிரஸ்ல வந்து எம்பிக்கள், இப்ப எம்எல்ஏக்கள் இப்ப தேர்தல் நிக்க போறாங்க இல்லையா, பெரும்பாலும் ராஜேஷ்குமார் தவிர சட்டமன்ற குழு தலைவர் இருக்கார் இல்லையா காங்கிரஸ், அவரை தவிர அவர் வந்து மாணிக்கம் தாக்கூர் எம்பி இருக்கார் இல்லையா, அவருடைய கருத்தை வழிமொழிகிற வகையில ஹெட்டா இருக்கார் சார். இல்ல, ஹெட் அவர் வந்து வழிமொழிகிற வகையில பேசினார் அவர் மட்டும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் இப்போ காங்கிரஸ் கட்சியில் என்ன கேட்டால்
எங்கள் உட்கட்சி ஜனநாயகம் அவங்கவுங்க விருப்பத்தை தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த தளத்தில் தெரிவித்தது ஒரு பின்னடைவு தான். ஏன்னா அவங்க எதனால் அப்படி பண்ணுறாங்க, இது வரைக்கும் தேர்தல் அப்படி பண்ணல, இல்லை சீட்டு மட்டும் அதிகமாக கேட்பாங்க பொதுவாக. அது காங்கிரஸுக்கு மட்டும் பின்னடைவா, திமுக கூட்டணிக்கு பின்னடைவா? கூட்டணிக்கு இது மாதிரி போனால் அப்போ பலம் குறையுதா? இல்லை இந்த ஸ்டேஜில் குறையல சார், இந்த ஸ்டேஜில் குறையல. இப்போ அதை சரி பண்ணி தான் மேலிடத்தில் கூப்பிட்டு அவங்க பேசி என்ன பேசினாங்க? அதான் மேலிடத்துல நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு இல்லையா, தலைவர்கள் எம்எல்ஏக்கள் பேசிட்டு வந்த பிறகு தானே சார் தளபதி விமர்சிக்கிறாங்க, தளபதி இவங்களை விமர்சிக்கிறாங்க. இல்ல வந்த உடனே அமைதியா தான் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு வாரம் அமைதியா தான் இருந்தது. திரும்ப திமுக இதை எடுக்கிறாங்க. ஏன்னா நிர்வாகிகள் அல்லது மாவட்ட செயலாளர்கள்னா அங்க லோக்கல் இருக்குல்ல சார். அதாவது ஹேஷ்டாக் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத காங்கிரஸ் என்னைக்கு பின்வாங்கல. அது தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. ஆட்சியில் பங்கு அமைதியா இருக்காங்கன்னு சொல்லி அது தலைமை முடிவு பண்ணும் சார். 2 தலைமையும் தான் பேசி முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள வாய்ப்புகள் எப்படி, வெற்றி வாய்ப்புகள். ஜெயிச்ச பிறகுதானே நீங்க ஆட்சியில பங்கெல்லாம் கேட்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு முன்னால உத்தரவாதமோ வாய்ப்புமொழி உத்தரவாதமோ கேட்கலாம், அழுத்தம் கொடுக்கலாம். ஆனா அதை 2 தலைமையும் தான் பேசி முடிவு எடுக்க முடியும். இவர் திமுக மாவட்ட செயலாளர் ஏன் பேசிருக்காங்க, லோக்கல் பேச மாட்டேங்கிறாரு. அவங்களுக்கு லோக்கல் இவ்வளவு கேக்குறாங்கல்ல, ஸ்டாலின் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? சரி, இவ்வளவு போராடுறாங்க, ஒரு ஜனநாயக ஆட்சி முறையில நம்மளோடு சேர்ந்து இருக்கிறாங்க, கொடுக்கலாமே, ஏன் அவர் முரண் பிடிக்கிறாரு? அது இது வரைக்கும் பழக்கம் இல்லை சார். தமிழ்நாட்டில் இது முன்னுதாரணம் இல்லை. நம்ம தான் வலிமையான இருக்கோம். அதிமுக திமுக அதிமுக கூட்டணியிலே அப்படித்தானே அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, பாஜகவை வீழ்த்துறதுக்கு நம்ம இணைந்து இருக்கிறோம், அந்த இடத்துல ஜனநாயகம்ங்கிறது காக்கப்பட வேண்டும். ஜனநாயகம்னா அந்த இடத்துல நம்ம ஆட்சியில் பங்கு எல்லாருக்கும் அப்படிங்கிறது. அப்ப அந்த ஜனநாயகத்தை ஸ்டாலின் வலியுறுத்தணும், நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற காங்கிரஸ் சரியான கேள்வியை தானே வைக்கிறாங்க. அது தேர்தலுக்கு பிறகுதான் அது மாதிரியான ஒரு உருவாக்க முடியும். முன்னாடி முடிவெடுத்தா என்ன பிரச்சனை? முன்னால முடிவெடுக்கிறது என்ன பிரச்சனை இல்ல சார். தலைமையில பேசிக்கலாம், வெளிப்படையா அறிவிக்க மாட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். என்ன பிரச்சனைனா ஒரு வலிமை குறைஞ்சிருச்சு. இப்போ ஆளுங்கட்சியா இருக்காங்க, தொடர்ந்து ஒரு திமுக பெரிய கட்சியா இருக்கு. இதே தானே அதிமுகலையும் கூட்டணி ஆட்சி வேணும்னு ஒரு சிலர் பேசும்போது அவர் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி அவர் எதுவுமே சொல்லல. அதாவது என்ன சொல்றாருன்னா, அதிமுக தான் கூடுதல் தொகுதியில் பெற்று தனி பார்லிமெண்ட் எலெக்ஷனை கூட்டணி ஆட்சின்னு சொல்லி தான் கண்டக்ட் பண்றாங்க. அதனால ஏதாவது கட்சிக்கு வலிமை குறைஞ்சுதா? பார்லிமெண்ட்டுக்கு அவங்க பிரதமர் கேண்டிடேட்டா இருக்காங்க இல்லையா, அதனால தேசிய கட்சிகளுக்கு இல்ல வலிமை மாநிலத்துல மட்டும் வலிமை குறைஞ்சிருமா? கூட்டணியா சேர்ந்து இருக்கிறோம், சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா வலிமை குறைஞ்சிருமா? அந்த கூட்டணிக்கு வலிமை இல்லை சார். ஒரு பெரிய கட்சிகள், 2 பெருங்கட்சிகள் இருக்கு, திமுக அதிமுக. அவங்களுக்கு என்னன்னா நம்மளுடைய செல்வாக்கு குறைஞ்சது மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும் இல்லையா. நீங்க கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டா அவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அது மாதிரி நினைக்கலாம், இது மாதிரி ஒத்துக்கிட்டாங்கன்னா. அதனால சரி சார், அதான் ட்விட்டர் போல் ரிசல்ட்டும் யூடியூப் ரிசல்ட் ரெண்டுமே எனது கருத்துக்கு வலிமை சேர்ப்பதாகவே அமைந்துள்ளது. ஏன்னா அது கள யதார்த்தத்தை பிரதிபலித்துள்ளது. அதே சமயத்தில் திமுக கூட்டணிக்கு ஒரு பலன் அப்படின்னு இந்த தேர்தலில் பார்க்கும்போது, ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால திமுக ஆட்சி வேண்டாம் என நினைப்பவர்கள் அந்த ஒட்டுமொத்த வாக்குகளையும், எதிர்ப்பு வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு 3 பேர் இருக்காங்க எதிரணியில். அது ஒரு திமுகவுக்கு ஒரு அனுகூலமாக அமையும் அப்படின்றது எனது பார்வை. நன்றி.